நான் முடி ரொம்ப கொட்டிடக்கூடாதுன்னு தான் என்னோட கிச்சன் சிங்க்ல வந்து மண்டையை வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம் நண்பர்களே, இது நம்ம மண்டபத்திரம் சீரிஸோட பார்ட் 3. என் வீட்டில் மாசத்துக்கு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி லாரி தண்ணி தான் இறக்கும். அப்படி இல்லைனா போர் தண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வாட்டர் ரொம்ப ஹார்டா இருக்கும். டிடிஎஸ்லாம் 800-900க்கு மேல இருக்கும். நான் வீடு ஷிஃப்ட் பண்ண இனிஷியல் டேஸ்லாம் இந்த போர் தண்ணினாலேயே முடி இன்னும் பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சு. அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷனா தான் இந்த பாத்ரூம் ஆரோன்னு ஒரு குட்டி டிவைஸை வாங்கி என்னோட சிங்க் கீழே சொறி விட்டேன். இதுல பல்லு வாஷ், மூஞ்சி வாஷ், மண்டை வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் லைக் குடிக்கிற தண்ணி கணக்கு தான். ஒரு டேப் அவுட்லெட் எடுத்து பக்கெட்ல கூட பிடிச்சிக்கலாம். இப்போ என்னோட ரெஸ்ட் ரூம் ஒரு மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறதால இதை தூக்கி ஓரமாக்க வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. சோ அதனால தான் கிச்சன் கீழே வரைக்கும் போயிட்டு குடிக்கிற தண்ணியில தலை கழுவிட்டு இருக்கேன். நம்ம நிறைய பேர் முடி ஏன்டா ரொம்ப கொட்டுதுன்னு எங்கெங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். பட் நம்ம யூஸ் பண்ற தண்ணியில இருந்து அது ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் இப்போ ஒரு தண்ணி ரொம்ப ஹார்டா இருக்கு, டிடிஎஸ் அதிகமா இருந்ததுனா இல்ல சோடியம் கண்டென்ட், குளோரைட் கண்டென்ட், மெக்னீசியம் கண்டென்ட்லாம் ரொம்ப இருக்கும். இதனாலேயே முடி ரொம்ப ஸ்டிக்கி ஆகும், தின் ஆகும், நிறைய கொட்ட ஆரம்பிக்கும், டேண்ட்ரஃப் பிரச்சனை நிறைய வரும். எனக்கு வந்துச்சு. பட் நான் ஒன்ஸ் எப்போ குடிக்கிற தண்ணியை மண்டைக்கும் மூஞ்சிக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், ஒரு அட்லீஸ்ட் டிடிஎஸ் 200 கீழே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், எனக்கு நல்ல சேஞ்சஸ். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் நீங்களும் இந்த மாதிரி ஒரு குட்டு யாரோ வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனியாக டேப் அவுட்லெட் வேணும்னா, அப்படி இல்லைனா வாட்டர் கேன் வச்சுட்டு அதில் வாட்டர் டிஸ்பென்சர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஈவன் நம்ம குடிக்கிற ஆரோ இருக்கும்ல, கிச்சன்லாம் வச்சிருப்போம், ஸோ அதை கூட வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். என்னோட ஃபுல் வீட்டுக்கே பேசாம வாட்டர் சாஃப்ட்னர் போட்டுடலாமா இல்லை ஆரோ பிளான் போட்டுடலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். விலை எங்கே கம்மியாக இருக்கும்னு விசாரிச்சுட்டு இருக்கேன் 2-3 இடத்துல. எனக்கு ஏதாவது நல்ல இடமா மாடிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.